பாலிவுட் சினிமாவில் இந்தபடி ரொம்ப நஷ்டம் பார்த்து பார்க்க பெற முடியும். பார்த்திங்கன்னா குக்கு வித் கோமாளி சீசன் 5ஓட இன்றைக்கி எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலி ரவுண்டு. ஸோ அதில் வந்து நம்ம பிரியங்காவோட ஃபேமிலியிலேருந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ அவங்க அம்மா வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா வந்து அவங்க அம்மாவை வந்து வெல்கம் பண்ணி இது வரைக்கும் ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியுமான்னு தெரியல. ஸோ நான் 11 வருஷ கேரியரில் இது வரைக்கும் ஒரு நாள் கூட வந்து இந்த செட்டுக்கே வந்து வந்ததே இல்லை, நான் ஒர்க் பண்ணுற செட்டுக்கு. ஸோ முதல் முறையாக வந்து வராங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொன்னாங்க. அதே மாதிரி பிரியங்கா வந்து சொல்லிட்டு இருந்தாங்களா, அந்த மாதிரி நீ வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு லைவாக வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதனால தான் நான் இன்றைக்கி பிரியங்காக்காகவே நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அம்மா ஹாப்பியாக வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிச்சுது. அதுக்கப்புறம் மணிமேகலை வந்து அவங்க பிரியங்காவோட அம்மா கிட்டே வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, அம்மா உங்களுக்கு எத்தனை பசங்கம்மா அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு வந்து அவங்க அம்மா வந்து ஒன்லி 2 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்ரெடி வந்து பிரியங்காவுக்கு ஒரு தம்பி இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரியங்காவை மென்ஷன் பண்ணி 2ன்னு சொல்கிறாங்க. உடனே வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இர்ஃபான் வந்து பின்னாடி இருக்கார், சட்டமாயிட்டார். ஏன்னா வந்து இர்ஃபானும் பிரியங்காவும் வந்து அக்காடா தம்பிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே கை காட்டு இர்ஃபான் ஐயோ ஆமாம் இர்ஃபானும் வந்து எனக்கு ஒரு பையன் மாதிரி ஒரு நல்ல ஒரு பாண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபீல் பண்ணுறீங்கம்மா இந்த டிவியில் வந்து இவங்க 2 பேரும் அக்காடா தம்பிடான்னு சொல்கிறது போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து செம்ம ஹாப்பி தான். அவங்க 2 பேருக்கு நடுவில் நான் நினைக்கிறது எப்பயுமே ஒரு கெத்து தான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியங்கா பின்னாடி வந்து ராமர், அதுக்கப்புறம் நம்ம விடிவி கணேஷ் வந்து முறைமாமன் அண்டு பின்னாடி வந்து சுற்றிட்டு இருக்காங்க 2 பேரும். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ராமரை வந்து நோஸ் கட் பண்ணுறாங்க. ராமர் வந்து அவங்களோட சீதாவை வந்து விட்டுட்டு என் பொண்ணு பின்னாடி வந்து சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விடிவி கணேஷ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோடய எல்டர் பிரதர்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி விட்டார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சோகமாக வந்து பின்னாடி திரும்பி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வரும்போது நடந்த விஷயங்கள். ஸோ ஃபர்தராக வந்து இன்னும் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத பேக் டு பேக் அப்டேட்ஸ் வந்து பார்ப்போம். இதே மாதிரி எல்லா குக்கு வித் கோமாளி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.